ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் ஸ்டைலில் பாஸ்மதி அரிசியில் எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 250 கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை, நட்சத்திரப்பூ, 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆற வரைய நல்லா வதக்கிட்டு அதோட 1 கை கொத்தமல்லி, 1 கை புதினா, 5 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 4 இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது வதக்கையிலேயே நம்ம என்ன பண்ணணும், அரிசியை ஊற வச்சிடணும். பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். நான் இன்றைக்கி சுடுதண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற சுடுதண்ணியில் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிடணும். இப்போ மீடியம் சைஸில் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுறணும். புழிஞ்சு விட்டுட்டு 200 கிராம் தயிரையும் இதோடையே நம்ம சேர்த்துட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், நம்ம திண்டுக்கல் ஸ்டைலுங்கிறனால அந்த பிரியாணி மசாலாவையும் சேர்த்துட்டு 1.5 கிலோ சிக்கன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டணும். இதோட 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறணும். நம்ம தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் சிக்கன் வேகிற வரைய கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அரிசி எவ்வளவு நீங்கள் எந்த இதால் அளக்குறீங்களோ அந்த இதில் 2 மடங்கு தண்ணி நம்ம எப்போவுமே ஊற்றணும். நான் 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அரிசி அதில் போட்டுட்டு தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி இதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அந்த அரிசிக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போ அரிசி போடையிலே நம்ம சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி பூரா வற்றினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதை நம்ம தம்முக்கு விடணும். நான் எப்போவுமே வாழை இலை மேலே போட்டு தம் விடுறது தான் பிடிக்கும். அப்போ தான் அந்த வாழை இலையோடைய ஃப்ளேவர் அந்த பிரியாணியில் சேர்ந்தோடனே அந்த டேஸ்ட் நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அதை 5 நிமிஷம் சென்று நம்ம தம்முக்கு விட்டு இறக்குனா பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு வாட்டி இந்த பாஸ்மதி அரிசியில் இந்த திண்டுக்கல் ஸ்டைலியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.